ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வெளிப்படுத்தல் 4 அதிகாரம் 11 கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். பரலோக ஆராதனை காட்சியை இந்த வசனம் விளக்கி சொல்லுகிறது. நம்முடைய தேவன் ஆராதனைக்கு பாத்திரராயிருக்கிறார். அவர் மாத்திரமே துதிக்கப்படத்தக்கவர். எல்லா மனுஷனுடைய துதிகளும் ஸ்தோத்திரங்களும் அவருக்கு நேரே செலுத்தப்பட வேண்டும். இதில் எந்த மனிதனும் துதிக்கப்படத்தக்கவர் அல்ல. எந்த அவருடைய சிருஷ்டியும் துதிக்கப்படத்தக்கதல்ல. அவரையே உயர்த்துவோம். சிருஷ்டிகராய தேவனை துதிப்பதற்கு இந்த வாழ்வை செலவழிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.